அந்த பிள்ளையோட மனசு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கணும். எனக்கு புத்தி தெரிய எனக்கு உட்கார்ந்து நான் எத்தனையோ ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்கூல் பாஸ் பண்ணிருப்பேன், ஸ்போர்ட்ஸ்ல சர்டிபிகேட் எடுத்திருப்பேன். அதுக்கு கிஃப்ட் தர போறாங்க, ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வச்சு எனக்கு சர்டிபிகேட் தர போறாங்க. பாப்பா வாங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன பாராட்டுறதை எங்க பாப்பாக்கு பார்க்க நேரம் இல்ல, எங்க உமாக்கு பார்க்க நேரம் இல்ல. சரி வேண்டி கொண்டு வீட்டை கொடுக்குறாரு, அதை எடுத்து பார்த்து வெரி குட் பண்றதுக்கு அவருக்கு மனசு இல்ல. என்னமோ அவ பாப்பா ஒரு நாள் சொன்னாராம், போய் சர்டிபிகேட்டை கொடுத்து பாப்பா 100 மீட்டர்ல நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னு. என்னடா கூட ஓடினவனுக்கு என்ன கால் மூடமான்னு கேட்டாராம். மகனை போகல, சம்திங் ரோங்கா தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னு பாப்பா சொல்ற. அந்த சின்ன வயசுல நடந்தது, கல்யாணம் கட்டி அவனுக்கு பிள்ளை இருக்குது, மனசை பாதிக்குது. இதுதான் நம்மளால நடக்கிற தவறு. சிந்திச்சு பாருங்க. இல்ல அந்த உறவுகளை கொச்சப்படுத்தல, ஆபத்து யாரால வந்திருக்குது. சிறிய பிள்ளைகளுக்கு நடக்கிற ஆபத்து தூரத்தால வாரல, குடும்பத்துக்குள்ள எல்லாம் வார. சின்னப்பா, பெரியப்பா, உமாப்பா, பாப்படாப்பா, மாமா, பக்கத்து வீட்டுக்காரன், மச்சான், நெருக்கமான உறவுக்குள்ள இருந்துதான் ஆபத்தே வரும். எனவே நாங்க அந்த அஜ்னபி மஹரம் என்கிற அந்த உறவை நாங்க பண்றது மட்டும் இல்லாம, சின்ன பிள்ளை தானே இதுக்கு என்ன அஜ்னபி மஹரம் பார்க்கறது தனியாவும் விட்டுறாதீங்க, கவனிக்கணும். அதுல விதிவிலக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளைக்கும் ஆபத்து இருக்கு. பிள்ளைகளை நீங்க குர்ஆன் எடுத்து ஓதுங்க, புத்தகத்தை எடுத்து படிங்க. நீங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த பிள்ளை குர்ஆனை மடியில வச்சிருக்கும், மனசு டிவியில இருக்கும். அந்த பிள்ளை புத்தகத்தை மடியில வச்சிருக்கும், மனசு டிவியில இருக்கும். நாங்களும் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது நாடகம் பார்க்கறோம். சரியான இன்ட்ரெஸ்ட் நாடகம், பெண்கள் கூடுதலா பார்க்கறது. நாடகம் பார்த்துட்டு இருக்கக்குள்ள இடையில ஒரு விளம்பரம் போகும் தானே, அந்த விளம்பரத்துக்கு திரும்பி பிள்ளைகளை பார்க்கறோம். படிக்காம ஆள் அவன் படிப்பான், ஏனண்டா அவனுக்கும் விளம்பரம் தேவையில்லை. அவ்வளவு நேரம் அவன் குர்ஆனை வச்சுட்டு படம் தான் பார்த்தேன். நாங்க மோட்டிவேஷன் பண்ணி, இப்படித்தான் மகன், இது இப்படித்தான் இருக்கணும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இந்த கத்தி வெட்டும், இந்த பழம் இனிக்கும், இது தொலைக்கும், இது குத்தும், இது வலிக்கும், நாங்க சரியா சொல்லி கொடுத்துட்டு போறோம். சுவர்ல முட்டுப்பட்டா வலிக்கும், அந்த மோட்டிவேஷன் நம்ம கொடுக்குறோம். சுவருக்கு அடிக்க கூடாது, நீங்க தான் தப்பா வந்துட்டீங்கன்னு நாம சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கு எதிராக தான் கார்ட்டூன் படத்தையோ அல்லது இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இந்த படங்கள், நாடகங்கள் இதெல்லாம் நாங்க போட்டு காட்டுறோம். இதுக்கு எதிராக அப்ப எதை எடுக்கிறது பிள்ளை? ஒன்று இந்த பழம் இனிக்கும்ங்கிறோம், பிறகு இந்த பழம் புளிக்கும்ங்கிறோம். என்னத்தை எடுக்கிறது? புளிக்குமா இனிக்குமா? எதை எடுக்கிறது? அப்ப பிள்ளையோட மூளை குழம்பி போகும், அறிவியல் வளர்ச்சி குன்றி போகும். இஸ்ரேல் அவன் நாட்டுல அவன் பிள்ளைகளை சரியா வளர்க்கறது திட்டமிடுறான். கார்ட்டூன் படத்தை தயாரிக்கிறது இஸ்ரேல், ஆனா கார்ட்டூன் படத்தை அந்த நாட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு தடை விதிச்சதும் இஸ்ரேல். இப்ப விளங்குதா அந்த நாட்டினுடைய சூழ்ச்சி? அவன் பிள்ளைகள் எல்லாம் சரியான ஆளுமையோட ஸ்ட்ராங்கா வளரணுமா, உலகத்தில் உள்ள மற்றவங்க எல்லாம் பலகீனப்படும். அதான் அவனுடைய பிளான். எவ்வளவுக்கு நுணுக்கமான ஒரு பிளான் தெரியுமா? இது தொடங்கின நிப்பாட்டிடுவான். இதுல பாதிப்பு பெரியவங்களானது போறதா நமக்கு தெரிய வரும். ஒரு ஆள இமோஷனை வெளிப்படுத்துற நேரத்துல வெளிப்படுத்தாம அடக்கி பழகிட்டாருன்னு சொன்னால் அவரால் இந்த சமூகத்துக்கு சரியான ஆபத்து இருக்குது.